நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2024 வருடம் ஆணி மாதம் 25ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். அல்பர்டா மாகாணத்தில் 5 வயது குழந்தை விபத்தில் பலி. மக்கள் என் மீது வைத்த அன்புக்கு நன்றி, மீண்டும் வருவேன் என வைத்தியர் அர்ச்சுனா கூறினார். தென்னிலங்கையில் வீடற்ற மக்களுக்காக 1300 வீடுகளை இந்தியா நிர்மாணிக்கிறது. வட மாகாணத்தில் அபிவிருத்தி யுகம் ஆரம்பமாகும் என சஜித் பிரேமதாச கூறினார். வீட்டுக்கான வாடகையை தனது சம்பளத்தில் அறவிடுமாறு கெஹலிய ரம்பக்கவெல்ல தெரிவித்தார். பிரபல பாப் பாடகர் உஷா உதுப் கணவர் காலமானார். தாம் கருப்பாக குள்ளமாக இருப்பதால் தன் பேச்சை கேட்கவில்லை என சீமான் ஆதங்கம். கூலி படத்தில் ரஜினியின் கெட்டப் புகைப்படம் வெளியாகி உள்ளது. இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவின் அல்பர்டா மாகாணத்தில் சனிக்கிழமை மாலை ட்ரக் ஒன்று பல வாகனங்கள் மீது மோதி பாரிய விபத்தொன்றை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 5 வாகனங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் பலர் காயமடைந்துள்ள நிலையில் அல்பர்டாவைச் சேர்ந்த ஒரு தம்பதியின் 5 வயது குழந்தை ஒன்று பலியாகியுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். விபத்து தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனாவை பேச்சுவார்த்தைக்காக கொழும்பிற்கு அழைத்திருந்த நிலையில் 2 நாள் விடுமுறையில் கொழும்பிற்கு சென்று மீண்டும் வருவேன் என மக்களிடம் உறுதியளித்து சென்றுள்ளார். சட்டப்படி நானே பதில் வைத்திய அர்ச்சகர், எனவே மக்கள் பதற்றமடையவோ குழப்பமடையவோ தேவையில்லை. மக்கள் என் மீது வைத்த அன்புக்கு நன்றி, மீண்டும் வருவேன் என வைத்தியர் அர்ச்சுனாவின் உறுதிமொழியை ஏற்ற பொதுமக்கள் வைத்தியரை வழியனுப்பியதுடன் போராட்டத்தை நிறைவேற்றும் கொண்டு வந்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் கடந்த சில நாட்களாக பெரும் பூதாகரமாக வெடித்திருந்ததோடு ஒருபுறம் மக்கள் போராட்டம் இடம்பெற, மறுபுறம் பதில் வைத்திய அத்தியட்சகரை வெளியேற்றுவதற்கான காய் நகர்த்தல்கள் இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் வீடற்ற மக்களுக்காக இந்தியா 1300 வீடுகளை நிர்மாணித்து வருவதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். தென் மாகாணத்தில் இந்தியா பல மனிதனை மையமாக கொண்ட திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த மாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் வீடற்ற குடும்பங்களுக்காக 1300க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்தியாவினால் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணம் இதுவரை மாற்றாந்தாய் கவனிப்பையே பெற்று வந்ததால் இந்த யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த மாகாணத்தின் அபிவிருத்தி யுகத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல மனித உயிர்கள் பலியாகியுள்ளன. யுத்தத்தின் பின்னர் இம்மாவட்டங்கள் அபிவிருத்தியின் விடியலை காணவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரிவுபடுத்தி இதுவரை எந்த தலைவர்களும் தலைமைத்துவம் வழங்காத சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டியிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான வாடகையை தமது பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளத்திலிருந்து அறவிட விருப்பம் தெரிவித்து முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல்ல பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெல்லவின் வீடு ஆர்ப்பாட்டத்தின் போது தீ வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவர் தற்காலிகமாக வாடகை அடிப்படையில் அரசாங்கத்தின் கண்டி மலபார் வீதியில் உள்ள மத்திய மாகாண சபை முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை வாடகைக்கு பெற்றுக்கொண்டுள்ளார். பிரபல பாப்பாடகி உஷா உதுப்பின் கணவர் ஜானி ஜாக்கோப் மாரடைப்பு காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு வயது 78. ஜானியின் இறுதிச் சடங்கு கொல்கத்தாவில் ஜெயலலிதாவில் இன்று நடைபெறுகிறது. ஜானியின் மறைவை ஒட்டி உஷா உதுப்புக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் ஆறுதல் சொல்லி வருகின்றனர். தாம் கருப்பாக குள்ளமாக இருப்பதன் காரணமாகவே தமது பேச்சை யாரும் கேட்பதில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தாம் வெள்ளையாக இருந்து ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் மக்கள் கேட்டிருப்பார்கள் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள் மீது தாம் கோபப்படுவது கிடையாது. எனினும் அவர்களை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஏனென்றால் தமக்கு வாக்களிக்க மறுப்பவர்கள் தனது உறவினர்களே என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார். எதனையும் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். பொறுமை மிக அவசியம். கத்திரிக்காய் காய்த்து வரவே குறைந்தது 60 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. 60 ஆண்டு குப்பையை வெறும் 5 ஆண்டுகளில் அகற்றுவது சிரமம் என்றும் தமக்கு வாக்களிக்காதவர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது வேட்டையின் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்தை வருகிற அக்டோபர் மாதம் வெளியிட உள்ளனர்.
தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் தான் கூலி. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். பெரிதும் எதிர்பார்ப்பில் உருவாகி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த வாரம் துவங்கியது. இப்படத்தில் சத்யராஜ் நடிக்கிறார். மேலும் ஸ்ருதிஹாசனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கூலி படத்தில் விண்டேஜ் லுக்கில் ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இது தர்மதுரை படத்தில் வரும் ரஜினியின் கெட்டப் என கூறி வருகிறார்கள். நிகழ்வுகள். பரத்வாஜ் மியூசிக் கான்சர்ட் 2024 வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கனடா ஈவென்ட் சென்டர் மாலையில் 6 மணிக்கு நடைபெற உள்ளது. சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் பேராசிரியர் பாலசுந்தரம் இளையதம்பி அவர்களின் ஆய்வு நூல்களின் வெளியீடு வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024 வருடம் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் ஸ்கார்ப்ரோ சிவிக் சென்டர் சேம்பர் கவுன்சிலில் நடைபெற உள்ளது. ஈழ நாடு பத்திரிகை நடத்தும் ஊட்டும் கரங்கள் தமிழும் இசையும் போசன விருந்தும் ஜூலை 28ஆம் தேதி 2024 வருடம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு மெட்ரோபாலிட்டன் சென்டர் ஃபின்ச் அவென்யூ ஈஸ்டில் நடைபெற உள்ளது. ஈஸ்ட் என்டர்டெய்னிங் நைட் வரும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.